இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது இப்படியே நீடிச்சிட்டு இருந்தா அந்த சமையல்காரி அகிலாண்டீஸ்வரிக்கு ரொம்ப ஈஸியா மருமகள் ஆயிடுவாளோன்னு நினைக்கிறேன். மித்ரா, நீயே தேவையில்லாம கவலைப்படுற. அப்படியெல்லாம் நடந்துருமா? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? விடக்கூடாது ஆண்டி. அகிலாண்டீஸ்வரிக்கும் சமையல்காரிக்கும் ரத்தத்தால ஏற்பட்டிருக்கிற இந்த புது உறவை நம்ம வளர விடக்கூடாது. வளர விட்டோம்னா அது எனக்கு தான் ஆபத்தா முடியும். அதனால ஏதாவது செஞ்சு அவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கணும் ஆண்டி. கவலைப்படாத மித்ரா. அகிலாண்டேஸ்வரிக்கும் சமையல்காரிக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த புது உறவை உடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஆண்டி ஐடியா? அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரத்தத்தால உண்டான இந்த உறவை நான் உப்ப வச்சு அழிக்க போறேன். ரத்த பாசத்தை உப்பு வச்சு காலி பண்ண போறீங்களா? எப்படி ஆண்டி? எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ரா, தண்ணிய விட ரத்தம் திக்கானதுதான். ஆனா உப்பு அதை விட ஸ்ட்ராங். கண்டிப்பா இந்த உறவை அழிச்சிடும் பாரு. நல்ல நாள்லயே அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைப்ப. இப்ப அம்மா வேற ஆபரேஷன் முடிஞ்சு செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இப்ப உனக்கு சொல்லவா வேணும்? சரி, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. நீங்க ரைஸ் வச்சுட்டு சாம்பாருக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வைங்க, நான் வரேன். சரி பார்வதி. கேட்டியா மித்ரா? இன்னைக்கு எல்லாமே அம்மாக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க போறாளாம். நாக்கு செத்து போயிருக்கிற அகிலாக்கு நாக்குக்கு ருசியா சமைச்சு போட்டு அவ மனசுல இடம் பிடிக்க போறாளாம். ஏற்கனவே ரத்தத்தை கொடுத்து அகிலாவோட மனச மாத்தி இருக்கான். இப்ப நாக்குக்கு ருசியா விதவிதமா சமைச்சு கொடுத்து அகிலாவோட மனசுல இடம் பிடிக்க பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆட விடு மித்ரா, அவ என்ன பிளான் வேணா போடட்டும். விதவிதமா கூட சமைக்கட்டும். ஆனா அகிலா சாப்பிடும்போது சாப்பாட்டுல டேஸ்ட் இருக்காது. நாம போட போற உப்பு தான் இருக்கும். சொல்லுங்கம்மா. என் ரூம்ல நம்ம தண்ணி வரல. பைப்ல யாராவது மூடி இருக்காங்களான்னு தெரியல. அது என்னன்னு போய் பார்ப்போ. ஏய், என்ன ரொம்ப யோசிக்கிற? பாடே. மித்ரா, சொல்லுங்க ஆண்டி. நான் இங்க பாத்துக்கிறேன். வெளியே யாராவது வராங்களான்னு நீ பாரு. ஓகே போ. பார்வதி, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா சமைச்சிருக்க போல. வழக்கத்தை விட வாசனை ஜம்முன்னு இருக்கு. ஆமா ஆமா, ஸ்பெஷல் தான். அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கிறதுனால அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் பார்வதி பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. ஐஸ்வர்யா அம்மா, ஐயோ, எந்த ரியாக்ஷன் கொடுக்காம சாப்பிடுறா? உப்பு அதிகமா இருக்குன்னு சமையல்காரிய வரைஞ்சு கட்டுவான்னு பார்த்தா இவ இப்படி வாரி கட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் நினைச்சது எதுவும் நடக்காதா? கடவுளே. அக்கா, ஏங்கா, மருந்து மாதிரி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க நாக்குக்கு ருசியே தெரியாம போச்சா? சரி, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, ருசி என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் எதுவும் சொல்லாம அப்படியே சாப்பிடுறீங்க. வனஜா, இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? இல்லக்கா, இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாத்தீங்கல்ல, வாயில வைக்க முடியல.
உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கா. நீங்களே எப்படி சாப்பிடுறீங்க? ஏண்டி அறிவில உனக்கு? அக்கா பாவம் உடம்பு சரியில்லாம இத்தனை நாள் சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க. இன்னைக்குதான் வந்து சாப்பிடுறாங்க. கொஞ்சம் நல்லா சமைச்சு வைக்க மாட்டேன்? எல்லாத்துலயும் உப்பு கொட்டி வச்சிருக்க. வனஜா, இப்ப எதுக்காக பார்வதியை திட்டுற? சாம்பார்ல உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒண்ணுமில்லாத விஷயத்த ஏன் இவ்வளவு ஊதி பெருசாக்குற? இத்தனை நாளா பார்வதி நல்லா தானே சமைச்சுக்கிட்டு இருந்தா? அப்பெல்லாம் பார்வதிய நீ தவறாம பாராட்டிக்கிட்டு இருந்தியா? இன்னைக்கு மட்டும் சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு, இதுக்கு இப்படி கோவப்படுற? இல்லக்கா, இந்த சாப்பாடு. இத பார் வனஜா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம பெருசா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு சாம்பார் பிடிக்கலையா? தோ காரக்குழம்பு இருக்கு, மோர் குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, பொரியல் இருக்கு. உனக்கு பிடிச்சத போட்டு சாப்பிடு. நந்தினி, ஆண்டி, மித்ரா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் உங்க 2 பேருக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்ல, அகிலா, ஆதி, அருண், ஐஸ்வர்யான்னு மொத்த குடும்பத்துக்கும் தெரியும். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, அந்த அகிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதுதான் வார்ட் பாய் உன்னை வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்ததை எல்லாரும் பார்த்தோம். ரத்த காயமா உன்னை அங்க பார்த்ததும் எனக்கும் மித்ராவுக்கும் ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்ல நந்தினி, அகிலாண்டீஸ்வரியோட மொத்த குடும்பமும் எங்க பக்கத்திலே இருந்ததுனால உன்னை பார்த்து வெளிப்படையா எங்களால பதட்டப்படக்கூட முடியல. எங்களை நாங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். அதுலயும் அந்த அருண், ஐஸ்வர்யா இருக்காங்களே, உங்க 2 பேரும் மித்ராவை கேள்வி மேல கேள்வி கேட்டு பாடப்படுத்திட்டாங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு அகிலா டாக்டர் கிட்ட விசாரிச்சப்போ கார்ல பிரேக் ஒயர் கட்டானது தெரியாம நீ வேகமா காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனதா டாக்டர் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு நந்தினி? கார் பிரேக் தானா கட் ஆகல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு பிளான் பண்ணி பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? இந்த சதி வேலையை செஞ்சது யாரு? வழக்கமா மித்ராவுக்கு கால் பண்ணி டார்ச்சர் கொடுப்பானே, அந்த பிளாக்மெயிலர் தான் என் காரோட பிரேக்க கட் பண்ணிருக்கான் ஆண்டி.